ஹாய் வீடியோ பார்க்குற சகோதர சகோதரிகளே, நான் உங்க அங்கம்மா கிச்சன்ல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா கருணைக்கிழங்கு வறுவல். இதை கருணைக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, சேனைக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, ஒரு ஒரு ஊர்ல ஒரு மாதிரி சொல்லுவாங்க. இதுதாங்க இப்ப நம்ம சமைக்கக்கூடிய கருணைக்கிழங்கு, அதாவது சேனைக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. சில இடத்துல பிடிக்கறனா தனியா இருக்கும், அது சின்ன சின்னதா ஒரு கைக்குள்ள பிடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம அதை வந்து புளிக்குழம்பு அந்த மாதிரிலாம் வைப்போம், கார குழம்புலாம் வைப்போம், நல்லா இருக்கும். இந்த கருணைக்கிழங்குலையும் நம்ம புளிக்குழம்பு வைக்கலாம், வறுவல் செய்யலாம், பருப்பு போட்டு கூட்டு செய்யலாம், எல்லாமே நல்லா இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு சிம்பிளான முறையில தான் சொல்லி கொடுக்க போறேன். அதிகமா வேலையெல்லாம் கிடையாது, ஏன்னா இப்போ யாருக்குமே நமக்கு டைம் கிடையாது, எல்லாத்துக்கும் நேரம் ரொம்ப கம்மி. அதனால சிம்பிளா டேஸ்டா எப்படி செய்ய போறதுன்றத உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். நான் இந்த கருணைக்கிழங்க இந்த மாதிரி பொடி பொடியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பாத்தீங்களா, இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கிழங்கு நல்லா கட் பண்ணிட்டு நல்லா கழுவிடுங்க, ஏன்னா அதுல மண் அதிகமா இருக்கும். அதனால நல்லா கழுவி ஒரு ஜரடையில வடிகட்டி வச்சுக்கோங்க. வடிகட்டி வச்சுட்டீங்கன்னா எண்ணெயில போடுறப்ப சொட சொடன்னு தேய்க்காம இருக்கும். இதன் வைங்களேன், நீங்க அடுப்பெல்லாம் தொடச்சு நீட்டா வச்சிருப்பீங்க, அப்படியே எண்ணெய் காஞ்சனு சட சடன்னு அதை போட்டீங்கன்னா அப்படியே அடுப்பு பூரா எண்ணெய் ஆயிரும், அப்புறம் நம்ம தொடச்சதெல்லாம் வேஸ்ட் ஆயிரும் இல்லையா. அதனால நல்லா ஜரடையில போட்டு வடிகட்டி அந்த ஈரப்பதெல்லாம் நல்லா போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் காய வச்சிருங்க. அதுக்கப்புறமா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அடுப்பெல்லாம் வேஸ்ட் ஆகாம இருக்கும் இல்லையா. ஓகேங்க, இப்போ இந்த வறுவல் செய்யறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாம். கருணைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இதுக்கு தேவையான எண்ணெய், நான் வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். நீங்க எந்த எண்ணெய் யூஸ் பண்றீங்களோ யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் வந்து மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். ஒரு சில வறுக்கிறதுக்கு பொரிக்கிறதுக்கு மட்டும் தான் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுவேன். மற்றபடி எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் தாங்க. அந்த செக்கு நல்லெண்ணெய் தான் வாங்கி வச்சுக்குவேன் நான் வந்து. அப்புறம் அந்த கோல்டு வினர்லாம் அதிகமாக யூஸ் பண்றது கிடையாது, ஏன்னா அந்த டேஸ்ட் நல்லா கொடுக்கும், உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. அதனால நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. கடுகு எடுத்துக்கோங்க. கடுகு நான் பெரிய சைஸ் கடுகு எடுத்திருக்கேன். இந்த குட்டி குட்டியா இருக்க கடுகு எடுக்க மாட்டேங்க, ஏன்னா அது நிறைய கல் மண் ஒரு மாதிரியா இருக்கும், நெரு இருக்கும். அதனால பெரிய கடுகு எடுத்தீங்கன்னா சுத்தமா இருக்குங்க. நீங்க ஒரு ஜடையில போட்டு கூட நல்லா வடி இது பண்ணி வச்சுக்கலாம், நல்லா சளிச்சு வச்சுக்கலாம். இந்த மாவு தடமா இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இதில் போட்டு கூட சளிச்சு வச்சுக்கலாம். இந்த மண்ணுமே இருக்காது, சுத்தமா இருக்கும். அப்புறமா கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. கருவேப்பிலையும் அதே மாதிரி தான் கிழங்கு மாதிரி நல்லா கழுவி நல்லா ட்ரையா காய வச்சு வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு எண்ணெயில போடுறப்ப சட்டுன்னு தெரிக்காம இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தனி மஞ்சள் தூளுங்க, மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. அப்புறம் குழம்புக்கு போடுவாங்க குழம்பு மிளகாத்தூள், அது கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நான் வீட்டில் தான் அரைச்சி வச்சிருக்கேன், எதுவுமே கடைப்பொடி கிடையாதுங்க. நான் எல்லாமே வீட்டு பொடி தான். மஞ்சள் தூள்லாம் அரைச்சி வச்சேன்னா 6 மாசத்துக்கு கிடக்குங்க. ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருவேன். அப்பப்போ செய்யறதுக்கு தேவையான கொஞ்சம் பாட்டில் போட்டு வெளியில் வச்சிருவேன். மிளகாத்தூளும் அதே மாதிரி தான், ஒரு 1/2 கிலோ 1 கிலோ அரைச்சி வச்சோம்னா அது பாட்டில் கிடக்கும். குழம்பு தூள் நம்ம எப்பயுமே மாசம் மாசம் அரைப்போம். அதனால எந்த பவுடருமே நான் கடையில் வாங்குறது இல்லைங்க, எல்லாமே வீட்டில் தான் செய்வேன். இந்த மாதிரி எந்த பொடி உங்களுக்கு செய்யணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ அதை நீங்க கமெண்ட்ஸ்ல கேளுங்க, நான் சொல்லி கொடுக்குறேன். நான் வீட்டுக்கு தேவையான மசாலா ஐட்டம் எல்லாமே நான் வீட்டில் தான் அரைச்சிக்குவேன், எதுவுமே நான் வாங்குறது இல்லைங்க. பாக்கெட் ஐட்டமே கடையில் வாங்குறது கிடையாதுங்க. என்னடா அங்கம்மா அப்படி சொல்றாங்க, எல்லா பொடியுமே வீட்டில் தான் அரைக்கிறேன்றாங்க, கடையில் எதுவுமே வாங்குறது இல்லைன்றாங்க, உண்மை சொல்றாங்களா பொய் சொல்றாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்படிதானே? உண்மைதாங்க. எங்க சொந்தக்காரங்க ஒருத்தவங்களுக்கு வந்து குழந்தை இல்லைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போனாங்க. அந்த மாதிரி சித்த வைத்தியத்துக்கு போனாங்க. அங்க அந்த டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க, முடிஞ்ச அளவுக்கு கடையில பாட்டில் ஐட்டமோ இல்ல பாக்கெட் ஐட்டமோ ஆர்டிபிஷியலா வைக்கிற எந்த பொருளும் சாப்பிடாதீங்கன்னு சொல்லி வீட்லயே எல்லா பொருளையும் அத்தை சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அதே மாதிரி ஃபாலோ பண்ணாங்க, அந்த மருந்து மாத்திரை சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு 2 வருஷத்துல குழந்தை நின்றுச்சுங்க. என்னன்னா சித்த மருத்துவத்தில் லேட் ஆகுங்க, ஆனா உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். அவங்க சொல்ற உணவு முறையெல்லாம் ஃபாலோ பண்ணா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. குழந்தை பெற்றுக்கிறதுக்கு மட்டும் இல்ல, நம்ம உடம்புல இருக்க சுகரு, பிரஷரு, மற்ற எல்லா வியாதியுமே கண்ட்ரோல் பண்ணும் அவங்க சொல்ற விதிமுறைகளை வந்து நம்ம ஃபாலோ பண்ணா. அதன் மாதிரி நானும் என்கிட்ட சொன்னாங்க, நானும் அப்பதுலேருந்து இதாங்க ஃபாலோ பண்றேன். எதுவுமே நான் கடையில் வாங்குறது இல்லை, ஊறுகாய் முதல் கொண்டு எதுவும் வாங்குறது கிடையாது, எல்லாமே வீட்லயே தான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது. சரிங்க, ரொம்ப மொக்க போடுறேன்னா சரி வாங்க டிஷ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ வடச்சட்டி அடுப்புல வச்சுக்கோங்க. சட்டி காஞ்ச உடனே கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க. கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியா வேணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கூடவே 2 ஸ்பூன் சேர்த்தே ஊத்திக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் அதில் நம்ம வச்சுக்க கடுகு எடுத்து போடுங்க. கடுகு பொடிஞ்சு வந்தோடனையும் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை போட்டோம்னா நம்ம கழுவி காய வச்சிருக்கோம் இல்லையா கிழங்கு, கருணைக்கிழங்கு, அந்த கிழங்கு அதில் போட்டு நல்லா வறுத்துருங்க. அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எடுத்தோடையுமே நம்ம மஞ்சள் தூள் மசாலா தூள் அதில் போட்டக்கூடாதுங்க. கிழங்கு கொஞ்சம் நல்லா வறுபட்டு வரணும் ஓரளவுக்கு, ஏன்னா நம்ம ஆரம்பத்திலே மஞ்சள் தூள் மிளகாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டோம்னா அது வந்து போய் ஒட்டிக்கிறோம், சட்டியில் போய் ஒட்டிக்கிட்டு நம்மளால கிழங்கு வேகாம போயிடும். அடியில் வந்து கறி பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரி பிடிச்ச மாதிரி ஆயிடும், மசாலா எல்லாம் கருகி போயிடும். அதனால கிழங்கு நல்லா ஒரு 3/4 வாசி நல்லா வேக வச்சிடுங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வச்சிருக்க மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமா நம்ம குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நீங்க நல்லா காரம் சாப்பிட்றவங்க தான் நல்லா போட்டுக்கோங்க. இல்லைங்க நாங்கள் காரம் சாப்பிட மாட்டோம், மீடியமாக தான் சாப்பிடுவோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூளையும் தனி மிளகாத்தூளையும் நீங்க கம்மி பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ கிழங்கு 3/4 வெந்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம வச்சுக்கக்கூடிய மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் நல்லா கிறிஸ்பியா வந்துடும். ஆனா இது என்னன்னா நீங்க அப்பப்போ கிண்டி விட்டே இருக்கணுங்க. அது இல்லாம தீயை வந்து ரொம்ப ஓவரா ஃப்ளேம்ல வைக்கக்கூடாது, நம்ம ஹை ஃப்ளேம்ல இல்லாம கொஞ்சம் சிம்ல வச்சு தான் செய்யணும் இந்த மாதிரி டிஷ் எல்லாம், அப்பதான் உங்களுக்கு டேஸ்டா இருக்குங்க. அதனால ஒரு மீடியமான ஃப்ளேம்ல வச்சு நீங்க கொஞ்சம் அப்பப்போ வறுத்துட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ரெடி ஆயிருங்க. அந்த கிழங்கு வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுக்காதுங்க, மிஞ்சி போனா ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 7 நிமிஷத்துக்குள்ள ஆயிடுங்க. டக்குன்னு ஒரு அவசரத்துக்கு கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தீங்கன்னா எடுத்து போட்டு டக்குன்னு செஞ்சிடலாங்க ஒரு வெஞ்சனம் வேணும்னு சொன்னா. என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? பாப்பரமே வா, இந்த சமையல் வீடியோ போட்டுட்டு இருக்கேன் சகோதர சகோதரிகளுக்கு. அப்படியாம்மா, இன்னைக்கு என்னவா ரெசிபி பண்ணிருக்கீங்க? இன்னைக்கு சிம்பிளா எப்படி கருணைக்கிழங்கு வறுக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கருணைக்கிழங்கு வறுத்திருக்கேன், நீ டேஸ்ட் பண்ணி பாக்குறியா? சரிங்கம்மா, நீங்க கருணைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்குமேம்மா, நல்லா சாப்பிட்றதுக்கே டேஸ்டா இருக்கும், கிறிஸ்பியா. கொடுங்கம்மா. என்ன பாருமே, சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு, சகோதர சகோதரிகளும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லட்டும்.
மா சூப்பர்மா, வேற லெவல்மா, செம்மையா இருக்கு. இதெல்லாம் தயிர் சாதம், சாம்பார் சாதம், லெமன் ரைஸ் இந்த மாதிரி சாப்பாடுக்கெல்லாம் வேற மாதிரி இருக்கும்மா. செம்ம சைடிஷ். சும்மா சொல்லக்கூடாதுங்க சகோதர சகோதரிகளே, செம்மையா இருக்குங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். சாப்பாடு இறங்காம ஒரு மாதிரியா இருந்தா கூட இந்த மாதிரி ஒரு டிஷ் பண்ணி சாப்பிடுங்க. சாப்பாடு சட்டு சட்டு சட்டுன்னு உள்ள இறங்குங்க. நல்ல ஒரு கிறிஸ்பியான ஒரு காரசாரமான நல்ல ஒரு ரெசிபிங்க. ஆமாங்க சகோதர சகோதரிகளே, என் மகன் சொன்ன மாதிரி லெமன் சாதம், புளி சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம், இல்லைன்னா பருப்பு சாதம், இந்த மாதிரி பருப்பு குழம்பு, இந்த மாதிரி என்ன டிஷ் பண்ணாலும் சரி, ரசம் வச்சா கூட சரிங்க. இந்த கிழங்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா இந்த வறுவல் சூப்பராக இருக்குங்க, எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகுங்க. அதனால நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி டேஸ்ட் இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க. எல்லாரும் வீடியோ பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, யாரும் மறந்துடாதீங்க. புதுசாக பார்க்குறவங்களும் சரி, ஆல்ரெடி தமிழ் டூன் பார்க்குறவங்க இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. பெல் பட்டனை அழுத்தினோடனேயும் அதில் ஆல் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே உங்களை வந்து சேரும். எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க மறக்காம. ஆமாங்க, இது மாதிரி வேற ஒரு ரெசிபியோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறோங்க.